Hi friends, welcome back to another video. நான் Arul Prakash. போன வீடியோல எண்டிங்லயே நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பேச போறோம்ன்றதை சொல்லியிருந்தோம். எஸ், இந்த வீடியோல நம்ம கார்மெண்ட்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, மிக குறைந்த முதலீட்டில் நீங்களும் முதலாளி ஆக முடியும், லாபமும் அடைய முடியும். அது எப்படி அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ செம மோட்டிவேஷனலாக இருக்கும், செம இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்மெண்ட்ஸில் ஒன்ஸ் ஃபேப்ரிக் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற முதல் ஆப்ரேஷன் கட்டிங். இந்த ஆப்ரேஷனில் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மிஷினரிஸ் மேஜராக யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஸ்ட்ரைட் நைஃப் மிஷின், இன்னொன்று பேண்ட் நைஃப் மிஷின். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால அதோட ஃபோட்டோஸ் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த மிஷினரி பற்றின டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோ தனியாக உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். ஃபேப்ரிக் கட்டிங் செக்ஷன்லேருந்து கட் பேனல்ஸாக ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வருது. ப்ரொடக்ஷன் யூனிட்டில் மேஜர் ஆப்ரேஷனுக்காக 3 டைப் ஆஃப் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம். 1 ஓவர்லாக் மிஷின், 2 ஃப்ளாட் லாக் மிஷின், 3 சிங்கர் மிஷின். இந்த 3 மிஷின்ஸ் தான் பேசிக்காக நம்மளுக்கு ஒரு பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதில் ஓவர்லாக் அண்ட் ஃப்ளாட் லாக் மிஷின் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லைவ் டெமோ வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த ஐகான்லையும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. சிங்கர் மிஷின் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான தனி வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இது போக டிம்மர் மிஷின், எஃப்எஸ் மிஷின், காஜா மிஷின், பட்டன் மிஷின், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறோம். குறைந்த முதலீட்டில் முதலாளி ஆக முடியுமா அப்படிங்கிற தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷினை நிறைய தமிழ் படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன், உங்கள் ஏரியாலேயே நிறைய பெண்கள் ப்ளவுஸ், சுடி தைக்கிறதுக்கு இந்த மிஷினை யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இந்த மிஷினை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். உங்ககிட்ட ஒரு 5000 ரூபா அமௌண்ட் இருந்தால் போதும் இந்த மிஷினை நம்மளால் பை பண்ண முடியும். இந்த மிஷினை வச்சு என்னென்ன ஆப்ரேஷனாக செய்ய முடியும்னு கேட்காதீங்க. இப்போ இருக்கிற எல்லா டைப் ஆஃப் சிங்கர் மிஷினுக்கும் முன்னோடியே இந்த மிஷின் தான். இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் தைக்கலாம், சுடிதார் தைக்கலாம், சாரி, லுங்கி, கோட் அடிக்கலாம், ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் செய்யலாம். இப்போ கார்மெண்ட்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸையும் அந்த பவர் மிஷின் மாதிரியே இந்த மிஷின்லையும் செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேஷனையும் இந்த மிஷினில் செய்ய முடியும். இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரண்ட் தேவையில்லை, நம்ம கால் மட்டும்தான் தேவை. இது பெடல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மிஷின். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா டைம். இந்த மிஷினில் மேனுவலாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகும். இதுக்கப்புறம் டைமை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மிஷினில் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. சின்னதாக ஒரு மோட்டர் செட் பண்ணாங்க. அது மூலமாக நம்ம பெடல் யூஸ் பண்ணிட்டு தைக்கும்போது ஆகிற டைமை விட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தைக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன மோட்டர் பெரிய மோட்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க. இப்போ நாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கர் மிஷினை. அப்புறம் என்னங்க, உங்களுக்கும் குறைந்த முதலீட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா வந்துருச்சா? கவலையே படாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, மிஷினரி வாங்குங்க, ஸ்டிச் பண்ணுங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னது, உங்களுக்கு தைக்க தெரியாதா? கவலையே விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் அத்தனையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்டிச்சிங் டுட்டோரியல்ஸ் எல்லாத்தையும் லைக் போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடி அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஸ்டிச்சிங் பழகி கற்றுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த எந்த டாபிக்ல நம்ம வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணுமா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.